வீர வணக்கம், வீர வணக்கம் செய்கின்றோம். ஈவே ராமசாமி சில பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பூர்ணச்சந்திரன்ற ஒரு இளைஞர் வந்து உடம்புல டீசல் ஊற்றி இறந்து கோவில்ல வழிபாட்டு உரிமைக்காக உயிர் தியாகம் செஞ்ச பூர்ணச்சந்திரன் மாவீரன் அப்படின்றதுல மாற்று கருத்தே இல்ல இருக்காரு. எப்படி காளையார் கோவிலுக்காக மருது சகோதரர்கள் உயிர் தியாகம் பண்ணாங்களோ இதே திருப்பரங்குன்றதுக்காக போற்றுதலுக்குரிய உயிர் தியாகம் தான் சகோதரர் பூர்ணச்சந்திரன் அவர்களோட உயிர் தியாகமோ. மன உளைச்சலோடு தன்னுடைய உடலையே தீபமாக தீபந்தமாக எரித்த பூர்ணச்சந்திரன் இந்த அரசாங்கம் வந்து அன்னைக்கே விலக்கேற்றிருந்தா இந்த உயிர் போகாது. இன்னுமே இந்த உயிர் இன்னும் உயிர்கள் போக விடாம இந்த அரசாங்கம் தான் தடுக்கணும். திருப்பரங்குன்றத்துல தீபம் ஏற்றவில்லை என்ற ஒரு மிகப்பெரிய மன கவலையில் இருந்த தீபத்தை ஏத்துறது பண்ணுங்க, அதுக்கு எல்லா குடும்பத்தையும் கெடுத்துறாதீங்க. தமிழ் அரசு தான் எதிர்பார்த்துருக்கு. தீபத்துள்ள தீபத்தை ஒரு 5 நிமிஷம் வேலை ஒரு துணூடு தீபத்தை ஏற்றுறதுக்கு தமிழக அரசுடைய அலட்சியத்தினால வீம்புனால நீ ஒரு உயிரே போயிடுச்சு. நீ ஒரு உயிரை தீ வச்சு பிரியா தீ வச்சு நீ தீபம் மாறி நீ முருகனுக்காண்டி அவர் வந்து நீங்க வந்து அவர் உயிரிழந்தார், வீர மரணம் அடைஞ்சிருக்காரு. இந்த நேரத்தில் எப்படி மழை வேலை நம்ம இந்த நாட்டில் இருக்கிறோமா? ஒரு தீபத்துள்ள தீபம் ஏற்றினா இவ்வளவு பிரச்சனை உயிர் போயிருக்குமா? இது வந்து அரசாங்கம் தான் பொறுப்பேற்கணும். இதுக்காண்டி நாங்கள் பாடுபட்டோம், சட்ட ரீதியாக போராடினோம், நீதிமன்றம் உத்தரவு கொடுத்துச்சு, தீர்ப்பளிச்சு தீபத்துள்ள தீபம் ஏற்றணும். ஆனால் நீங்க ஒரு உயிரே போயிடுச்சு. ஒரு 2 குழந்தை கை குழந்தை அவரோட கொண்டாட்டி பிள்ளைகளுடைய ஒரு வாழ்வாதாரம் என்ன ஆகுது? இதை வந்து ஏன் இந்த திராவிட மாடல் அரசு இந்து விரோதத்துக்காக செயல்படணும்? இன்னும் எத்தனை உயிர் வாங்குறதுக்காண்டி தீபத்துல தீபம் ஏற்றுறதுக்காண்டி எத்தனை உயிர் வாங்குறதுக்காண்டி அரசாங்கம் ஆசைப்படுதுன்னு தெரியல. யாரை குளிர் வைக்கிறதுக்காண்டி தீபம் ஏத்தாம வந்து இவருக்கு வந்து தடுமாற்றம் பண்ணி தடுத்து நிறுத்தி நீங்க பாருங்க ஒரு உயிர் அந்த பையன் வேதனையா இருக்கு. அந்த பையன் பக்தன் அவன் நீங்க கலங்கப்படுற மாதிரி மனநிலை சரியில்லை, அவர் வந்து குடும்ப பிரச்சனை சொல்லி ஏதோ ஒரு தாஜா பண்ணி திசை திருப்பி வேலையை அரசாங்கம் காவல்துறை செய்யும். இது முழுக்க இந்த உயிர் பொறுப்பு முழுக்க இந்த விரோத இந்து விரோத ஸ்டாலின் அரசாங்கத்துக்கு இவ்வளவு காவல்துறை தான். அனைவருக்கும் முகமது அத்தாவுல்லாவுடைய அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கங்கள். இந்த வீடியோவை பார்த்துட்டு உண்மையாலுமே என் மனசெல்லாம் வந்து பதறி போயிருக்கு. நரிமேடு மருதுபாண்டிய பகுதியை சேர்ந்த பூர்ணச்சந்திரன் அவர் பூரணச்சந்திரன் சாபம் உங்களை சும்மா விடாது வாட்டும் பதில் சொல்லு. அவன் மலைக்காக உசுரை கொடுத்துட்டு போயிருக்கேன். பேசின வீடியோவை அரசு பார்த்து கண்டிப்பா இதுக்காக ஆவணம் செய்வீங்கன்னு கண்டிப்பா மனிதாபத்தோடு கேட்டுக்கிறேன். என்ன எல்லாரும் நீங்க நல்லதை நினைங்க, நல்லதையே பாருங்க. எங்க குடும்பத்துக்கு நீங்க யாரும் உதவி செய்யாட்டினாலும் எங்களை பத்தி அவதூறுகளை பேசாதீங்க. இது உங்களுக்கு தாழ்மையான வேண்டுகோளா நான் வைக்கிறேன் சாமி. என் பிள்ளைகளை பார்த்தினாலும் அது முகத்தை பார்த்தினாலும் நீங்க விடுங்கடா.